எப்படி இருக்கிறீங்க? சூப்பரா இருக்கு. யாழ்ப்பாணம் முதல் தடவையா வாரீங்களா? ஆமா, ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம் பாருங்களா? அம்மா பாடம் வந்தீங்க? அம்மா அப்பா வந்துட்டாங்க. யாழ்ப்பாணம் எப்பவுமே சூப்பர் தானே. வர இல்லாதவங்களும் இருக்கக்கூடாது, வரணும், எல்லாருமே வரணும். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மயு. இலங்கையில் யாழ்ப்பாணத்திலிருந்து இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், நான் நிற்கிற இடம் யாழ்ப்பாணம் பலாலி சர்வதேச விமான நிலையத்தில் நிற்கிறேன். இன்றைக்கு ஏன் நிற்கிறேன்னு சொன்னால், இன்றைய தினம் இந்தியாவில் இருந்து சிறப்பான ஒரு பாடகனும் ஒரு பாடகியும் இந்த விமான நிலையத்துக்கு வருகை தர இருக்கின்றார்கள். அவர்கள் ஏன் வருகை தருகிறார்கள் சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், நாளைய தினம் யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார மண்டபத்தில் பிரம்மாண்டமான ஒரு இசை நிகழ்வு ஒன்று இடம்பெற இருக்கின்றது. இதை யார் நடத்தினோம்னு சொல்லி பார்த்தோம்னால், ரிபிலே மீடியா நிறுவனத்தினர் தான் சிறப்பாக நடத்த போயினும். இந்த இசை நிகழ்ச்சிக்கு இன்றைக்கு யார் வேறு போயினும் என்று பார்த்தா சத்தியன், அதாவது உங்களுக்கு தெரியும், திரைப்பட பின்னணி பாடகர் சத்தியனை உங்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால், கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் உன்னிகிருஷ்ணன் பாடிய ரோஜா ரோஜா பாடலை அவர் பாடி ஒரு சமூக வலைத்தளங்கள் ஊடகங்கள் எல்லாம் என்ன சொல்கிறது கொண்டாடின ஒரு பாடகன் தான் சத்தியன். அதோடு சரிகமபா நிகழ்ச்சியில் பாடல் போட்டியில் பங்கு பெற்றி உங்களோட மனங்களை எல்லாம் கொள்ளை கொண்ட யோகஸ்ரீயும் இன்றைய தினம் இந்த விமான நிலையத்துக்கு வருகை தர இருக்கின்றார்கள். சத்தியன் பல தடவை யாழ்ப்பாணம் வந்திருந்தாலும் யோகஸ்ரீ முதல் முறையாக யாழ்ப்பாணத்துக்கு வருகை தர இருக்கின்றார். அது ஒரு உங்களுக்கு சிறப்பான ஒரு காணொலியாக இருக்குமென்னு நினைக்கிறேன். அதோட இந்த இசை நிகழ்ச்சியில் சத்தியன் யோகஸ்ரீயை தாண்டி ஈழத்தில் இருக்கிற கில்மிஷாம் இந்த இசை நிகழ்ச்சியை கலந்து சிறப்பிக்க போகின்றார். இந்த இசை நிகழ்ச்சிக்கு பின்னணி இசை வழங்க போகிறது மியூசிக் பேண்ட் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, யாழ்மண்ணின் முன்னணி இசைக்குழுவான சாரங்கா இசைக்குழு தான் இந்த இசை நிகழ்ச்சிக்கு பின்னணி இசை வழங்க போகின்றார்கள். இப்படி அனைத்துமே ஒரு சிறப்பான ஒரு பாடக பாடிகள் பேண்ட் எல்லாம் சிறப்பாக இருக்கின்ற காரணத்தினால இசை நிகழ்ச்சி சிறப்பாக இருக்கும் என்று எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இது நாளைக்கு மாலை பின்னேரம், அதாவது நாளைக்கு பின்னேரம் 6 மணிக்கு இடம்பெற இருக்கின்றது. இது இலவசமானு சொல்லி பார்த்தோம்னா இலவசம் இல்லை, டிக்கெட் ஷோ தான். இந்த டிக்கெட்டுகளை நீங்கள் முன்கூட்டியே எடுத்தால் நல்ல நினைக்கிறேன் சொன்னால் 600 சீட் தான் அந்த இடத்துல திருவள்ளுவர் கலாச்சார மண்டபத்தில் இருக்கிறன்றதால டிக்கெட்டுகள் கூடுதலாக முடிஞ்சிருமென்னு நினைக்கிறேன். எளியாக நீங்கள் டிக்கெட் எடுத்தால் நல்லா. இப்போ இன்றைக்கு இந்த சத்தியன் மற்றும் யோகஸ்ரீ இந்த வருகை எப்படி இருக்கிறது என்பது தொடர்பாக இந்த காணொலியூடாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். வாங்க எங்களோட காணொலிக்குள்ளே போய் என்ன நடக்கிறத பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நிற்கிற இடம் யாழ்ப்பாணம் பலாலி சர்வதேச விமான நிலையம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது என்னோடய ஃப்ளைட்டுக்கு போகிறாக்கள் உள்ளுக்க போகிறது. அங்கால பார்க்குறது தான் அந்த கேட்டால் தான் வெளியில் வாரது வருகை என்று கிடக்கு பாருங்க. அதால் நான் இந்த இன்றைக்கு இந்த கலைஞர்கள் பெற போயினோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு நிகழ்வுக்கு இந்த ஏற்பாட்டுக்குழு அந்த ரிபிலே மீடியா அந்த ஸ்டாஃப் ஆக்கள் இதில் நிற்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த யோகஸ்ரீன்ற வருகையை பார்க்குறதுக்கு இப்போ எனக்கும் ஆசையாக இருக்குது, அதே மாதிரி உங்களுக்கும் பல பேருக்கு ஆசையாக இருக்குமேனு சொன்னால் டிவியில் பார்த்த அந்த சிறந்த ஒரு பாடகியை இன்றைக்கு நேரில் பார்க்கணும், அதோட சத்தியனை பார்க்கணும்னு கன பேர் ஆசைப்பட்டிருப்பீங்க. அந்த ஆசைப்பட்ட ஆக்களுக்கு இந்த காணொலி ஒரு சிறப்பான காணொலியாக இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணினீங்கன்னா வெளியில் வாரத்தை பார்க்கலாம். வணக்கம் மக்களே, உங்கள் எல்லாருக்குமே தெரியும் 28ஆம் தேதி ட்ரிபிளே மீடியாவால் பிரம்மாண்டமான ரோஜா ரோஜா ஈவெண்ட் திருவள்ளுவர் கலாச்சார மண்டபத்தில் நடக்க இருக்குது. நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் பலாலி ஏர்போர்ட்டில் தான் நிற்கிறோம். எதுக்காக அப்படிப்பட்டு பார்த்தோன்னு சொன்னால், இந்த ரோஜா ரோஜா ஈவெண்ட்டில் உங்களை மகிழ்விக்கிறதுக்காக இந்திய கலைஞர்கள் வர இருக்கிறாங்க. யார் அப்படின்னு சொன்னால், இப்போ கிட்டடியில் ட்ரெண்டிங் ஆன சத்தியன் அவர்களும் சரிகமபவனுடைய யோகஸ்ரீ அவர்களும் இப்போ பலாலி ஏர்போர்ட்டுக்கு வர போகிறாங்க. அவங்கள வெல்கம் பண்ணுறதுக்காகத்தான் நாங்கள் நிற்கிறோம். ட்ரிபிளே மீடியாவோட ஒரு மிகப்பெரிய ஒரு டீமே அவங்கள நாங்கள் வரவேற்கிறதுக்காக நிற்கிறோம். உங்களுக்கான இசை விருந்து நாளைக்கு இரவு கலாச்சார மண்டபத்தில் 6:30க்கு ஸ்டார்ட் பண்ண போது மறக்காம உங்களுடைய டிக்கெட்ஸை புக் பண்ணி நீங்களும் உங்களோட ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்குது யாழ்ப்பாணம்? யாழ்ப்பாணம் எப்பவுமே சூப்பர் தானே, நான் அடிக்கடி வருவேன். இப்போ எத்தனை அதோட வந்திருப்பீங்க? அண்ணா ஐ திங்க் ஒரு 10 முறை வந்திருப்பேன். 10 முறை வந்திருப்பீங்க. இன்றைக்கி என்ன நிகழ்வுக்காண்டி இன்றைக்கி ஏர்போர்ட் வந்தது? நம்மளோட ட்ரிபிள்-ஏ ஈவெண்ட்ஸ் பண்ணுற ரோஜா ரோஜா கான்செர்ட் நாளைக்கு நடக்குது இல்லையா? ஸோ அந்த கான்செர்ட்டுக்காக வந்திருக்கிறேன். ஸோ மக்கள் எல்லாரையும் பார்க்குறதுக்காக ரொம்ப அவரோட காத்துட்ருக்கிறேன். உங்களோட சேர்ந்து இந்தியன் சிங்கர்ஸ் யார் இந்த யோகஸ்ரீ சரிகமபால பாடின பொண்ணும் அண்ட் கில்மிஷா நம்ம ஊர் சேர்ந்த பொண்ணும் பாட போகிறாங்க. அண்டு நம்மளோட சாரங்கா லைவ் பேண்டும் பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. ஸோ ஈகர் டு வெயிட்டிங்.
எப்படியான பாடல்களை நாளைக்கு எதிர்பார்க்கலாம்? சூப்பரான பாடல்கள் எதிர்பார்க்கலாம். வர இல்லாதவங்களும் இருக்கக்கூடாது, வரணும், எல்லாருமே வரணும். நாளைக்கு உங்க எல்லாரும் சந்திக்க காத்துட்ருக்கிறேன். ப்ளீஸ் கம். தேங்க்யூ. അങ്ങോട്ട് എടുക്കുമ്പോൾ எப்படி இருக்கிறீங்க? யாழ்ப்பாணம் முதல் தடவையா வாரீங்களா? ஆமா, ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம் பாருங்களா? அம்மா அப்பா வந்தீங்களா? அம்மா அப்பா. எப்படி இருக்கு யாழ்ப்பாணம்? ரொம்ப நல்லா இருக்கு. ஏன் இவ்வளோ நாளும் வேற யோசிக்கல யாழ்ப்பாணம்? எனக்கு இந்தியாவில் நிறைய ஷோஸ் இருந்தது, அதனால டைம் இல்லை எனக்கு. முதலாவது இலங்கைக்கு வந்திருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருக்கு உங்களோட வரணும். யாழ்ப்பாணம் வந்து உங்களுடைய அன்போடு இந்த நிகழ்ச்சிக்காக அழைக்கிறது சத்யண்ணா இருக்காரு. ரைட், இப்படி இந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு தர காத்துட்டோம். நாளைய தினம் வந்து டிபிள்ஏ மீடியா சொல்யூஷன் பெருமையுடன் வழங்குகின்ற ரோஜா ரோஜா இசை நிகழ்ச்சிக்காக எங்களுடைய யார் வந்திருக்காங்க அப்படின்னா யோகஸ்ரீ வந்திருக்காங்க. யோகஸ்ரீ ஏதாவது சொல்ல பார்க்குறீங்களா? நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன் நாளைக்கு ஷோ பண்ணுறது. ரைட், இப்போ வந்து யோகஸ்ரீ ஒரு கதையை சொல்லியிருக்காங்க. ரைட், நாளைக்கு வந்து இசை நிகழ்ச்சியில் நேரடியாக சந்திக்கிறோம். எனவே இசை நிகழ்ச்சிக்கு வரலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவங்க நாளைக்கு வந்து வராமல் இன்றைக்கி டிக்கெட்டுக்கெல்லாம் வாங்கி ரெடியாகுங்க. அப்படி குடும்பத்தோடு வந்து இந்த ஷோ வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்குறது அப்படின்னு சொல்லி என்னுடைய அன்பான வேண்டுகோளாக இருக்குது. சத்யநாராயணன் சொல்கிறீங்களா? என்ன ப்ரோ, ஏதாவது சொல்கிறீங்களா? நான் எல்லா ஷோக்கு வந்துடுங்க. சூப்பரான ஷோ. நான் வந்து முதல் முறையாக வந்து ஜாஃபான ஒரு ப்ராப்பரான ஒரு டிக்கெட் ஷோ பண்ணுறேன். ஸோ எல்லாரையும் பார்க்க ரொம்ப ஆசையோடு வந்திருக்கோம். வாங்க, சூப்பரான சாங்ஸோடு யோகஸ்ரீ, ஜினுஷா எல்லோரும் வந்திருக்காங்க. பக்காவான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் காத்துட்டு நம்ம சாருங்க லைவ் பண்ணுறோம். ரைட், அதோட நாளைக்கு வந்து கிளிமி சாங் வர காத்துருக்காங்க. ரைட், அவங்களையும் சேர்த்துக்கொண்டு வரும்போது ஒரு முக்கியமான விஷயம் எல்லாம் ரோஜாவோடு வாங்க. எனவே அதுதான் அந்த இசை நிகழ்ச்சியுடைய ஒரு முக்கியமான ட்விஸ்டாக இருக்கு. அவங்க தான் ரோஜாவே. அவங்க தான் ரோஜாவே. ரைட், ரோஜாவை வாரம் சரி அதை முள்ளில் குத்திக்காம பிக்காம வந்து பார்த்துட்டு போனீங்கன்னா பாட்டு பாட சொல்லுங்க. சோட்டா ஒரு பாட்டு பாட நாளைக்கு ஃபுல்லாகவே பாடுறோம். நீங்கள் நாளைக்கு வந்து பாட்டு கேளுங்க. தேங்க்யூ. சோட்டா என்ன பாடுறது? ஓகே, நன்றி. இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கார்கள் வாகனங்கள் எல்லாம் இதில் நிற்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த வாகனத்தில் வந்து யோகஸ்ரீயும் சத்தியனும் போகிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க.